சிவாய நம. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில், இந்து கலாச்சாரத்தில் நமக்கு நிறையா சடங்குகள், சம்பிரதாயங்கள்னு நிறையா எடுத்து வச்சுருக்காங்க. நம்மளும் அதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருப்போம். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்லாம் தெரியாது. கேட்டால் நம்ம தாத்தா செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பா செஞ்சாங்க, அடுத்து நம்ம செய்கிறோம், அடுத்து நம்ம பிள்ளைங்களும் அதை தான் செய்ய போகிறாங்க. இது மாதிரியான விஷயங்களில் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த சந்தேகத்திற்கான பதில் நமக்கு கிடைக்காதப்போ நம்பிக்கை வராது. அது மாதிரி எனக்கு இருந்த 2 விஷயங்களை பற்றின என்னோட புரிதலையும், முதல்ல எனக்கு இருந்த சந்தேகத்தையும், அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு புரிதலையும் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல் சந்தேகம் என்னென்னா கர்மா. கர்மாங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப எல்லாரும் சொல்கிற வார்த்தையாக கர்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கர்மானா என்னென்னா சிம்பிளாக செயல். ஒரு செயல், அந்த செயலோட விளைவுகள் தான் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம திருமூலர் நம்ம பழைய பதிவிலே போட்டிருப்போம். ஒரு பாடலில் அழகாக சொல்லியிருப்பாங்க, 3 விதமாக கர்மா இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு. சஞ்சித கர்மானா நம்மளுடைய மொத்த கர்மாவுடைய தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மாங்கிறது இப்போ நம்ம கரண்ட்டாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கர்மா பிராரப்த கர்மா. ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ நம்ம செய்கிற செயலோட விளைவாக இனி வரும் பிறவிகளை நம்ம அனுபவிக்கிறது ஆகாமிய கர்மா. இதை பற்றின இன்னொரு வீடியோ தெளிவாக இருக்குது, விருப்பம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இந்த கருத்தில் எனக்கு ஏற்புடையதாக இருக்குது, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இது மனசுக்கு சரின்னு படுது. ஆனால் இன்னொரு விதமான கர்மா சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் பசங்களை அனுபவிக்கிறாங்க, அதனால தான் இந்த குடும்பம் சுபிக்ஷமாக இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் முன்னோர்களை வழிபடுங்க, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எனக்கு எப்போவுமே ஒரு மனசுக்கு இது என்னன்னே எனக்கு புரியவே இல்லை, ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஏன்னா இந்த 3 கர்மா பற்றி, பழைய சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா பற்றி திருமூலர் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த கர்மா என்னது, இது என்ன புதுசாக இருக்குது? முன்னோர்கள் செஞ்ச பாவம்னா அதுக்கான பலனை அவங்க தானே அனுபவிக்கணும், அது ஏன் குடும்பத்துக்கு அது பாஸ் ஆன் ஆகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நான் ஒரு சத்சங்கம் போகிறப்போ ஒரு ஐயா கிட்ட இந்த கேள்வி கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஒரு தாய் தந்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெனட்டிக்ஸ் பாஸ் ஆன் ஆகுதோ, அப்பா மாதிரியே கண் இருக்குது, அம்மா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தாவுடைய குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. குடும்பத்திலேருந்து ஒரு குணங்களும் அவங்களுடைய அமைப்புகள் எப்படி பாஸ் ஆன் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு கர்மா உங்கள் குடும்பத்தில் இருக்க கர்மா உங்களுக்கும் பாஸ் ஆன் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஐயா சொன்னாங்க. இந்த காரணத்துக்காக உங்கள் முன்னோர்களை நீங்கள் பித்ருக்களை தாய் வழி தந்தை வழி முன்னோர்களை, பித்ருக்களை கண்டிப்பாக வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொன்னாங்க. இருந்தாலுமே கூட எனக்கு இன்னும் இது சரியாக புரியவே இல்லை, ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. எப்படி இது அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்குறது? இப்போ கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு இது கொடு அது கொடுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்க தான் அவங்கனால தான் நமக்கு அந்த கர்மாவே வந்திருக்குது. அவங்க செய்த ஒரு செயல்னால நம்ம அதனால் பாதிக்கப்படுறோம். இது 2ம் மேட்சே ஆகலையே, ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது நம்ம பித்ருக்கள்கிட்ட எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இப்போது இறந்து போனவங்க ஒன்று மறுபிறவிக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எய்தர் அவங்களுடைய புண்ணியம் பாவத்திற்கு ஏற்ற மாதிரி குறுகிய காலம் மறுபிறவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தண்டனைகளை அனுபவிக்கிறதுக்கு நரகத்திற்கோ, இல்லை அவங்களுடைய புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கோ அவங்க போய் இருந்துட்டு தான் அடுத்த பிறவி அவங்க சூஸ் பண்ணி போவாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பித்ருக்கள் ஒரு கெட்ட செயல் செஞ்சு அதனால் நம்ம துன்பம் அனுபவிக்கிறோன்னா, நம்மளை மாதிரியே தான் நம்மளுடைய முன்னோர்களும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களும் ஒரு துன்பம் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்குறப்போ அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க எப்படி நமக்கு உதவி பண்ண முடியும்? இப்போ நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, இந்த அமாவாசை ஆகட்டும், இல்லை தினமுமே ஆகட்டும், நம்ம பித்ருக்களை நினச்சி, என்னுடைய தாய் வழி தந்தை வழி முன்னோர்களை நினச்சி, இறைவா உன்னோட அருளாலே என்னுடைய
முன்னோர்கள் வந்துட்டு, என்னுடைய பித்ருக்கள் வந்து அவங்க ஒரு நல்கதி அடையணும், அவங்களுடைய துன்பம் நீங்கி அவங்க எங்கேயாவது ஸ்ட்ரக்கப் ஆகியிருந்தாங்கன்னா அது நீங்கி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போகணும் அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்காக வந்து இறைவன்கிட்ட மனமுருகி வேண்டுறப்போ, நம்மளுடைய இந்த வேண்டுதலின் காரணமாக அவங்க ஒரு நல்கதி அடைகிறப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமோட எங்கே அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சோ, எங்கே அந்த கர்மா ஸ்டார்ட் ஆச்சோ, அது ஸ்டார்ட் ஆன இடத்துலையே வந்து அதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வேண்டுறோம். அங்கேயே அது சரியாகிறப்போ அதோட அந்த ப்ராப்ளம்னால நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பும் வந்துட்டு அந்த இடத்துலே நிவர்த்தி ஆகிறது. இதுக்கு தான் வந்து நம்ம பித்ரு வழிபாடு செய்யணும். பித்ருக்கள் வந்து நல்லா இருக்கணும், அவங்க வந்து நற்கதிக்கு போகணும் அப்படின்னு நம்ம வேண்டுறப்போ தான் அவங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிட்டு நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். நன்றி.